ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிறேன். 1 mole of an ideal monoatomic gas undergoes a cyclic process as shown in the figure. The total heat is supplied to the gas கேட்டிருக்காங்க. ஸோ கிவனில் பிவி கர்வ் இருக்குது. ஸோ பிவி கர்வ் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வால்யூம் மீட்டர் க்யூப்லேயும் ப்ரெஷர் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்லேருந்து இருக்குது. ஸோ எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ எந்த கன்வர்ஷனும் பண்ண தேவையில்லை. அப்போ டைரெக்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, த டோட்டல் ஹீட் கிவன் டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா யூ. டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஹிண்ட்னா இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தால் அதோட டெல்யூ நமக்கு எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா யூ இனிஷியலோ யூ ஃபைனலோ சேம். ஸோ இப்போ டெல்யூ ஜீரோ. அப்போ டெல்யூ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்ட மொத்த ஹீட்டுமே ஒர்டனுக்கு தான் யூஸ் ஆகிருக்கு. அப்போ நீ ஒர்டன் கண்டுபிடிச்சா போதும், அதுதான் கண்டிப்பாக கியூக்கும் ஈக்குவலாக இருக்கும். எப்போவுமே பிவி கிராஃப் கொடுத்துட்டு அதில் ஒர்டன் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஏரியா என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைக்கிளிக் ப்ராசஸாக இருந்தால் ஏரியா என்க்ளோஸ்டு. அப்போ ஏரியா என்க்ளோஸ்டு பை த கர்வ் கண்டுபிடிச்சா போதும், நமக்கு ஒர்டன் கிடச்சிரும். ஸோ அப்போ முதல்ல ஏரியான்றது நமக்கு என்னது, இங்கே கொடுத்துருக்குற இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்ம் என்னது? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்ம் கிட்ட அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து டைம்ஸ் பிரெத்து தானே. அப்போ லென்த்தையும் பிரெத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ லென்த்துன்றதை நான் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. எதையாவது ஒன்று லென்த்து எதாவது ஒன்று பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 5 - 2 வந்து 3 நமக்கு. அப்போ 3 மீட்டர் க்யூப் அப்படின்றது லென்த்துன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி 300 - 100 வச்சா 200. அப்போ 200 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து பிரெத்து. ஸோ இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். அப்போ 200 இன்ட்டு 3. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 600 வருது நமக்கு. அப்போ 600 ஜூல். இதுதான் வந்து ஒர்டன். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டால் ஹீட் சப்ளைடு. ஸோ ஹீட் சப்ளைடு ஒர்டன் ஈக்குவல் தான் நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தா. அப்போ ஹீட் சப்ளைடு நமக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 600 ஜூல் தான் இருக்கும். அப்போ அது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது.